எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. வணக்கம். ஆதன் செய்திகளுக்காக நான் ஆர்த்தி. வர்த்தக பயன்பாட்டு எரிவாயு சிலிண்டர் விலை அதிகரிப்பால் விடுதி கட்டணம் உயர்வு, முதல்வர் ஸ்டாலினுடன் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்கள் சந்திப்பு, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் கட்சியினர் மூத்த நிர்வாகிகள் ஆலோசனை போன்ற தகவல்களை கொண்ட ஒரு சிறிய செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். சிலிண்டர் விலை கடுமையாக உயர்த்தப்பட்டதால் தங்கும் விடுதிகளில் கட்டணம் கூடுதலாக 1000 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து தமிழ்நாடு ஐடி விடுதி மற்றும் பிஜி ஓனர்ஸ் அசோசியேஷன் வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் கடந்த 2025 பிப்ரவரி மாதம் முதல் தொடர்ந்து எரிவாயு விலை உயர்ந்து கொண்டே இருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு சிலிண்டர் 6000 முதல் 7000 ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை உள்ளது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் விறகு அடுப்புகளை பயன்படுத்தி தங்களால் முடிந்த அளவுக்கு உணவளித்துக் கொண்டிருக்கிறோம். விறகுகளின் விலையும் விண்ணளவு உயர்ந்துள்ளது. மாளிகை பொருட்களின் விலையும் உயர்ந்து கொண்டே இருக்கிறது எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனவே தங்கும் விடுதிகளின் கட்டணம் மே மாதம் 5ஆம் தேதி முதல் ஏற்கனவே வழங்கும் கட்டணத்தை விட 1000 ரூபாய் உயர்த்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் திங்கட்கிழமை வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள நிலையில் கொல்கத்தாவில் 60 நாட்களுக்கு 144 தடை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவை தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொல்கத்தாவில் வாக்கு எண்ணிக்கை மையங்களில் உள்ள ஸ்ட்ராங் ரூம் எனப்படும் பாதுகாப்பு அறைகளில் மிகுந்த பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளன. வரும் திங்கட்கிழமை வாக்குகள் எண்ணப்பட உள்ள நிலையில் கொல்கத்தா மத்திய மாவட்டத்தில் ஞாயிற்றுக்கிழமை முதல் 60 நாட்களுக்கு 144 தடை உத்தரவு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. வாக்கு எண்ணிக்கை நாளன்று வன்முறைகள் நடைபெற வாய்ப்புள்ளதாக கிடைத்த உளவு தகவல்களின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக கொல்கத்தா காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பிடப்பட்ட இடங்களில் ஊர்வலங்கள் நடத்தவும், பேரணி செல்லவும், ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடவும் தடை விதிக்கப்பட்டு உள்ளது. மேலும் பொது இடங்களில் 5 அல்லது அதற்கு மேல் நபர்கள் கூடவும், தடிகள் அல்லது அபாயகரமான ஆயுதங்களை எடுத்து செல்லவும், அமைதியை சீர்குலைக்கும் வகையிலான வாகன இயக்கங்களுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதிமுக 200 இடங்களில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் என முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு நம்பிக்கை தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலேயே மக்கள் தங்களது தீர்ப்பை வழங்கிவிட்டனர் என்றும் அந்த தீர்ப்பு அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கும் என்றும் கூறினார். இந்த தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளை கைப்பற்றி அதிமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும். அதிமுகவின் வாக்கு சதவீதத்தை யாராலும் கைப்பற்ற முடியாது என்ற அடிப்படையில் தேர்தல் முடிவுகள் வரும் எனவும் கடம்பூர் ராஜு கூறினார். நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் தவிர்க்க முடியாத சக்தியாக இருக்கும் என்றும் சட்டமன்ற தேர்தல் முடிவுகளில் அக்கட்சி பல ஆச்சரியங்களை ஏற்படுத்தும் என்றும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கணித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிகமான கருத்து கணிப்புகள் திமுக கூட்டணிதான் வெல்லும் என்கிறார்கள் என்றும், ஒரு கருத்து கணிப்பு அதிமுகவுக்கும் மற்றொன்று தாவேகாவுக்கும் சாதகமாக வந்துள்ளன என்பதையும் சுட்டிக்காட்டினார். மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணும் போது உண்மை நிலவரம் தெரியவரும் என கூறிய வைகோ, திமுக கூட்டணி அதிக இடங்களில் வெல்லும், திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்ற நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மாணவர்கள் மற்றும் முதல்முறை வாக்காளர்கள் மத்தியில் தாவேகாவுக்கு அதிக ஆதரவு கிடைக்க வாய்ப்புள்ளதாகவும், தாவேகா தவிர்க்க முடியாத சக்தியாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். தேர்தலில் வெற்றியோ தோல்வியோ திராவிட இயக்கம் இந்த மண்ணில் நிரந்தரமாக இருக்கும். பாஜக நினைப்பது போல் அதை அசைத்து பார்க்க முடியாது என வைகோ உறுதிபட தெரிவித்துள்ளார். அணு ஆயுதம் இல்லாத ஈரானே அமெரிக்காவின் ஒரே இலக்கு என அந்நாட்டு அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான் அமெரிக்கா இடையே போர் நிறுத்தம் அமலில் இருக்கும் போதிலும் ஈரானின் துறைமுகங்கள் மற்றும் கடற்பகுதியை அமெரிக்கா முற்றுகையிட்டுள்ளது. மேலும் ஹார்முஸ் நீரிணையை ஈரான் மூடியுள்ளதாலும் வளைகுடாவில் போர் பதற்றம் இன்னும் முடிவுக்கு வந்த பாடில்லை. நிரந்தர அமைதியை ஏற்படுத்தும் வகையில் இரு நாடுகளும் நடத்திய முதற்கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்தது. தங்கள் மீது மீண்டும் அமெரிக்கா தாக்குதலை தொடங்கினால் கடுமையான பதிலடி கொடுப்போம் எனவும் ஈரான் மிரட்டல் விடுத்துள்ளது. இந்த நிலையில் அணு ஆயுதம் இல்லாத ஈரானே அமெரிக்காவின் ஒரே இலக்கு என அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானின் நிபந்தனைகளில் உடன்பாடு என்றும், ஈரான் தலைமை உடன்பாட்டுக்கு வர விரும்பினாலும் அவர்கள் குழப்பத்தில் இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார்.
ஈரானுடனான போர் முடிவுக்கு வரும்போது சர்வதேச சந்தையில் எரிபொருள் விலை அதிரடியாக குறையும் என்றும் அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ரிசர்வ் வங்கி 104 மெட்ரிக் டன் தங்கத்தை லண்டனில் இருந்து இந்தியாவுக்கு கொண்டு வந்துள்ளது. சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை வரலாறு காணாத வகையில் உயர்ந்து வருவதால் உலக நாடுகள் அனைத்தும் நியூயார்க் மற்றும் லண்டன் நகர லாக்கர்களில் இருக்கும் தங்கத்தை சைலண்டாக மீண்டும் தங்கள் நாடுகளுக்கே திரும்ப கொண்டு வரும் பணிகளில் ஈடுபட்டிருக்கின்றன. நீண்ட காலமாக லண்டன், நியூயார்க் போன்ற நிதி மையங்களில் பாதுகாப்பாக இருந்த தங்கம் இப்போது பேக் செய்யப்பட்டு சொந்த நாடுகளுக்கு அனுப்பப்பட்டு பூட்டி வைக்கப்படுகின்றன. இதில் இந்தியா மற்ற நாடுகளை விட மிக வேகமாக உள்ளது. தங்க இருப்பை பெருமளவு சொந்த நாடுகளுக்குள் கொண்டு வருவதில் இந்தியா முன்னிலையில் உள்ளது. இதுகுறித்து இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள அரையாண்டு அந்நிய செலாவணி ரிசர்வ் மேலாண்மை அறிக்கையின்படி இந்தியாவின் மொத்த தங்க இருப்பு 880 மெட்ரிக் டன் என்றும் இதில் சுமார் 77% அதாவது 680 டன் தங்கம் இந்தியாவுக்குள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளது. சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் இந்தியாவில் மொத்த அந்நிய செலாவணி இருப்பில் தங்கத்தின் பங்கு 13%-இருந்து 16% அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்காக மாநிலம் முழுவதும் மொத்தம் 62 மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி நடைபெற்ற தேர்தலில் சுமார் 85% வாக்குகள் பதிவான நிலையில் திங்கட்கிழமை வாக்குகள் எண்ணப்பட்டு அன்றே முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. இதற்கான பணிகளை தேர்தல் ஆணையம் தீவிரப்படுத்தியுள்ளது. அதன்படி வாக்கு எண்ணிக்கைக்காக மாநிலம் முழுவதும் மொத்தம் 62 மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அதிகபட்சமாக மதுரையில் 5 வாக்கு எண்ணிக்கை மையங்களும், சேலம், கடலூரில் தலா 4 வாக்கு எண்ணிக்கை மையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் மீண்டும் உதயசூரியன் உதிக்குமா, இரட்டை இலை துளிர் விடுமா, விசில் சத்தம் கேட்குமா என மக்கள் ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ளனர். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் நடந்து முடிந்த நிலையில் திங்கட்கிழமை வாக்குகள் எண்ணப்பட்டு தேர்தல் முடிவுகள் வெளியாக உள்ளன. தேர்தலில் யார் வெற்றி பெறுவார் என்கின்ற கேள்வி தமிழகம் முழுவதிலும் எதிரொலித்து வருகிறது. இதற்கு முன்னர் தமிழகத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்களில் திமுக, அதிமுக என இரு துருவங்களிடையே மட்டும் நேரடி மோதல் இருந்து வந்தது. இதனால் அடுத்த ஆட்சிக்கு யார் வருவார் என்பதை தேர்தல் நேரத்திலேயே கணித்து விடுவார்கள். ஆனால் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் களத்தில் எப்போதும் இல்லாத வகையில் பலத்த போட்டி நிலவுவதால் ஆட்சி அமைக்கப் போவது யார் என்பதை கணிக்க முடியாத நிலையே இருந்து வருகிறது. சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று சில கருத்து கணிப்புகளும், அதிமுக ஆட்சி அமைக்கும் என்று சில கருத்து கணிப்புகளும் தெரிவித்துள்ள நிலையில் விஜயும் ஆட்சியை பிடிக்க வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருப்பதுதான் தேர்தல் களத்தில் குழப்பத்தை அதிகரித்திருக்கிறது. இந்த தேர்தலில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்பது கணிக்க முடியாத கணக்காகவே இருப்பதால் எப்போதும் இல்லாத வகையில் வாக்கு எண்ணிக்கை நாளான திங்கட்கிழமையை எதிர்பார்த்து தமிழக மக்கள் பரபரப்புடன் காத்திருக்கிறார்கள். முதல்வர் ஸ்டாலினுடன் திமுக, காங்கிரஸ் மற்றும் கொங்கு மக்கள் தேசிய கட்சி வேட்பாளர்கள் சந்தித்து பேசினர். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள திமுக தலைமை அலுவலகத்தில் திமுக வேட்பாளர்கள் சாமிநாதன், சாக்கோட்டை அன்பழகன், மடத்துக்குளம் ஜெயராமகிருஷ்ணன், தாராபுரம் டாக்டர் இந்திராமணி, வீரபாண்டி டாக்டர் ஆகா தருண் ஆகியோர் சந்தித்தனர். காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளரும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவருமான கு. செல்வபெருந்தகை, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் வேட்பாளர்களான அக்கட்சி பொதுச் செயலாளர் ஈஸ்வரன், நித்யானந்தம் ஆகியோரும் முதல்வரை சந்தித்தனர். சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் முன்னாள் அமைச்சர்கள் சந்தித்து ஆலோசனை நடத்தியுள்ளனர். தேர்தல் முடிந்ததும் சேலத்தில் உள்ள நெடுஞ்சாலை நகரில் தங்கியிருந்து எடப்பாடி பழனிசாமி ஓய்வெடுத்து வருகிறார். முன்னாள் அமைச்சர் வேலுமணி மற்றும் தம்பிதுரை எம்பி ஆகியோர் அவரை சந்தித்து பேசினார்கள். இதேபோல் முன்னாள் அமைச்சர்களான எம்.ஆர். விஜயபாஸ்கர், சி. விஜயபாஸ்கர், ஓ.எஸ். மணியன், கே.பி. முனுசாமி, சேலம் புறநகர் மாவட்ட அதிமுக செயலாளர் இளங்கோவன் ஆகியோரும் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து ஆலோசனை நடத்தினர். இந்த சந்திப்பின் போது வாக்கு எண்ணிக்கை குறித்தும் அதன் பின்பு மேற்கொள்ள வேண்டிய அரசியல் நடவடிக்கைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது.